வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நான் அரசியலுக்கு வந்திருந்தால் வென்றிருப்பேன். அரசியலில் நான் இல்லாத போது எனக்கு ஏன் விஜய் மீது பொறாமை ஏற்படுகிறது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. அமமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். டிடிவி தினகரன் திட்டவட்டம். பிரதமரின் கட்டுப்பாடுகள் அறிவுரைகள் மக்களை பதற்றமடைய செய்கிறது. நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. அடிப்படை புரிதலே இல்லாமல் ரூபாய் 10.5 லட்சம் கோடி கடன் என்ற மாய பிம்பத்தை உருவாக்குகிறார் அமைச்சர் கீர்த்தனா. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் விபரீத முடிவு. அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நான் அரசியலுக்கு வந்திருந்தால் வென்றிருப்பேன் என்றும், அரசியலில் நான் இல்லாத போது எனக்கு ஏன் விஜய் மீது பொறாமை ஏற்படுகிறது என்றும் சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகள் வந்ததும் நான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்று பார்த்தேன். அது விமர்சனத்திற்கு உள்ளானது. அவர் என்னுடைய 40 ஆண்டுகால நண்பர் என்றும் எங்கள் நட்பும் கொள்கையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம் என்றும் இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோற்றது எனக்கு சங்கடம். அதற்காக ஒரு நண்பர் என்ற முறையில் அவரை நான் பார்த்தேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். நான் அரசியலில் இல்லை என்றும் விலகி இருக்கிறேன். அரசியலில் நான் இல்லாத போது எனக்கு ஏன் விஜய் மீது பொறாமை ஏற்படும் என்றும், ஒருவேளை கமல் முதல்வராக இருந்திருந்தால் எனக்கு பொறாமை இருந்திருக்கலாம் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். அதுக்கு நான் இங்கே விஜய் அரசியல் சிஎம் ஆகக்கூடாது, பவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அமமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்று திருச்சியில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் 6 மாத காலம் தாங்குவார்களா என தெரியவில்லை எனவும், தமிழக வெற்றி கழக ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றும், தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு இனி கஷ்ட காலம்தான் எனவும், தேர்தலுக்கு முன்னர் ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு தேர்தலுக்கு பின்னர் பதவிக்காக இன்னொரு கூட்டணிக்கு செல்கின்றனர் என்றும், அதிமுகவை ஊழல் கட்சி என கூறிய விஜய் தற்போது அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளார் என்றும், செங்கோட்டையன் சட்டைப்பையில் ஜெயலலிதாவின் படத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவை அழிக்க பார்க்கிறார். அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டனை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மேலும் அதிமுகவை அழிக்க நினைக்கும் விஜய்க்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமிக்கும் கொறடாவின் உத்தரவுதான் செல்லும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாவேக அரசிற்கு ஆதரவு அளிக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி பறிபோகும் எனவும், அமமுக சார்பில் வெற்றி பெற்ற காமராஜுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும், அமமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரதமரின் கட்டுப்பாடுகள் அறிவுரைகள் மக்களை பதற்றமடைய செய்கிறது என்று நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டினார். நெல்லை மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் மைதீன் கான், முன்னாள் மேயர் சரவணன், வர்த்தக அணி மாநில இணை செயலாளர் மாலை ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமையல் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதே சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதனால் அடித்தட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர்.
இத்தகைய இக்கட்டான சூழலில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது என்றும், எரிபொருள் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கிடுகிடுவென உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் கனிமொழி தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து மக்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கட்டுப்பாடுகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படை புரிதலே இல்லாமல் ரூபாய் 10.5 லட்சம் கோடி கடன் என்ற மாய பிம்பத்தை உருவாக்கும் அமைச்சர் கீர்த்தனாவிற்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று பிற கட்சிகள் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி விஜய் முதல்வராக பதவியேற்றார். சிவகாசியில் வெற்றி பெற்ற கீர்த்தனா அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கீர்த்தனா 10.5 லட்சம் கோடி எடுத்துட்டு கழுவி விட்டு போயிட்டாங்க என முந்தைய திமுக அரசை விமர்சித்தார். இந்நிலையில் கீர்த்தனா அடிப்படை புரிதல் இன்றி பேசி வருவதாக திமுகவை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பாகவும் மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்து சாதாரண அடிப்படை புரிதல் இல்லாமலும் 10.5 லட்சம் கோடி எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவதூறு பரப்புவதும் உள்நோக்கத்தோடு கழகத்திற்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் மக்களிடையே ஒரு மாய பின்பத்தை சமூக வலைதள ஜோடனைகள் மூலம் கட்டமைக்க முயற்சிப்பதும் விஷமத்தனமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் விபரீத முடிவால் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தமிழ் சினிமாவில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் என்பவர் அஜித்தின் துணிவு உள்ளிட்ட 18 படங்களில் நடிக்கவும் வைத்துள்ளார். 85 வயதுடைய தயாரிப்பாளர் கே ராஜன் காரில் சென்று கொண்டிருந்த போது சென்னை அடையாறு வழியில் கார் வந்தபோது ஓட்டுநரை காரை நிறுத்த சொல்லி கீழே இறங்கியதும் கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அடையாறு ஆற்றில் இறங்கி கே ராஜனின் உடலை மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் திடீர் தற்கொலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் வீரவசனம் பேசிய விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்தில் அச்ச உணர்வோடு பயத்தோடு அமர்ந்திருப்பதை சட்டமன்றத்தில் பார்க்க முடிந்தது என்று புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள வரும் நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், வரும் தேர்தல்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்றத்திலிருந்து பிரிந்து செல்வது என்றால் 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் அமல்படுத்த முடியாது என்றும், ஆனால் அதிமுகவில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை எனவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 25 உறுப்பினர்களே தற்போது ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார் என்றும், அந்த மனு பரிசீலனையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தை நடத்தியுள்ளது என்பது
வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்றும் சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்ற பழமொழி தற்போது தமிழ்நாடு மாறி உள்ளது என்றார். விரைவில் சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முற்றிலும் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டிய எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டையில் அமைந்துள்ள மொஹல்லா பள்ளிவாசலில் நடைபெற்ற இலவச கத்தனா முகாம் பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் யு பசல் முகமது தலைமையில் இலவச கத்தனா முகாம் மொஹல்லா பள்ளிவாசலில் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஹஸ்லா சுன்னத் ஜமா நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பாக அழைப்பாளராக அக்பர் அலி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் அன்சாரி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கத்னா முகாமை துவக்கி வைத்தனர். பாரம்பரியமிக்க கலைஞர்களால் முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு தேவையான சத்து மாவு, முட்டை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சந்தைப்பேட்டையில் வசிக்கும் முஸ்லிம்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திரைப்பட நடிகர் தனுஷின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை சாலி கிராமத்தில் மே 17ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ள அன்னதான நிகழ்வை திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் நேரில் வந்து துவக்கி வைத்தார். திரைப்பட நடிகர் தனுஷின் பிறந்தநாள் ஜூலை மாதம் வரவுள்ள நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் அருணாச்சலம் சாலையில் மே 17ஆம் தேதி முதல் 70 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தனுஷ் ரசிகர்கள் ஏற்பாடு செய்தனர். நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக இன்று முதல் இணையம் வழியாக சுய கணக்கெடுப்பு வலைத்தளத்தில் பதிவு செய்யும் முறையை ஆட்சியர் இசிதாரட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ள இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நாடு முழுவதும் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதில் முதலாம் கட்டமாக பொதுமக்கள் மே 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுய கணக்கெடுப்பு வலைதளம் மூலமாக தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக இன்று முதல் இணையம் வழியாக சுய கணக்கெடுப்பு வலைதளத்தில் பதிவு செய்யும் முறையை ஆட்சியர் இசிதாரட்டி துவக்கி வைத்தார். அப்போது காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் கணக்கெடுப்பு வலைதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து உங்கள் இல்லத்திற்கு வரும் கணக்காளரிடம் சரியான விவரங்களை வழங்கி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி கேட்டுக்கொண்டார். செங்கத்தில் கணவனின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு கர்ப்பிணி மனைவி அம்பேத்கர் சிலை முன்பு கணவனின் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ரிபாளையம் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து மின் கம்பங்களை டிராக்டர் மூலம் ஏற்றி சென்றபோது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர். இவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் காயமடைந்த அசோக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்த அசோக்குமாரின் உடல் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு செல்லும் போது விபத்திற்கு மின்வாரியம் பொறுப்பு ஏற்காததால் செங்கம் பேருந்து நிலையத்தில் அருகே வாகனத்தை மறித்து அசோக்குமாரின் கர்ப்பிணி மனைவி மற்றும் உறவினர்கள் அம்பேத்கர் சிலை முன்பு உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அசோக்குமார் உயிரிழந்ததற்கு நீதி வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினர். உடனே காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் உள்ள முக்கிய நகர் பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாரத்தின் இறுதி நாட்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில்
சீசனுக்கு ஏற்றவாறு சாலையோரங்களில் ஆக்கிரமிப்பு கடைகள் உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஓரிரு நாட்களில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரும் பட்சத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் மே 21 துவங்கப்படுவதாக கரூர் கூடைப்பந்து சங்க தலைவர் VNC பாஸ்கர் தெரிவித்தார். கரூரில் செயல்படும் கூடைப்பந்து கழகம் ஆண்டுதோறும் மே மாதத்தில் LRG நாயுடு நினைவு சுயற்கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியை நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் நடப்பாண்டில் LRG நாயுடு நினைவு சுயற்கோப்பைக்கான 66வது ஆண்டு ஆண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியும் KVB சுயற்கோப்பைக்கான 12ஆம் ஆண்டு பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியும் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளூர் மைதானத்தில் மே 21ஆம் தேதி முதல் துவங்கி மே 26ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் சங்கத்தின் தலைவர் VNC பாஸ்கர் தலைமையில் கரூரில் உள்ள தனியார் விடுதி கூட்டரங்கில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூடைப்பந்து கழகத்தின் பாதுகாவலர் விஜயபாஸ்கர், துணைத் தலைவர்கள் சூரிய நாராயணன், சண்முக சுந்தரம், இந்திரமூர்த்தி, பாலசுப்பிரமணியன், செயலாளர் முகமது கமால்தீன், இணை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக சங்கத்தின் தலைவர் VNC பாஸ்கர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்த குழுவிலே பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எவ்வாறு அந்த போட்டியினை வெல்கிறார்கள் என்பது பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது ஒரு சாம்பியன்ஷிப். இந்த சாம்பியன்ஷிப்புக்காக பரிசுகளை LRG நாயுடு மெமோரியல் கப் வின்னர்ஸுக்காக கொடுத்து வருகிறார்கள். LG வரதராஜலு கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தில் சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை சினாட் பயிற்சி மையத்தின் சார்பில் இலவச தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா பட்டங்களை வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வின்டர் பேட்டையில் இயங்கி வரும் சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை செனட் தலைமையின் கீழ் தமிழகம், ஆந்திரா, புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களில் கிராமப்புற பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் புத்தூர் அடுத்த கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தில் சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை சினட் பயிற்சி மையத்தில் இலவச தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை சினட் நிறுவனர் பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதில் ஆந்திர மாநில சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சினட் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை அடுத்த பாளையம்பட்டியில் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த பாளையம்பட்டி சர்ச் தெருவில் சண்முக சுந்தரத்தின் மனைவி ஸ்ரீதேவி, இவரது தம்பி பாண்டிராஜனின் மனைவி சாந்தி ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோபாலபுரம் ஊராட்சியில் சாந்தி தூய்மை பணியாளராகவும் ஸ்ரீதேவி தனியார் மருத்துவமனையிலும் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் இரவு நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அதிகாலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீதும் மர்ம நபர்கள் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தீ பற்றி கொண்ட 2 பெண்களும் அலறி துடித்தனர். இவர்களின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உடலில் பற்றி எரிந்த தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திருச்சுழி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து மின் உரோதவம் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததா என விசாரணை மேற்கொண்டனர்.
அரசின் திட்டங்களை கலைவடிவில் மக்களிடம் கொண்டு செல்லும் கோவை யுஎம்டி ராஜாவின் கலைப்பணியை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பாராட்டினர். தமிழக முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை யுஎம்டி ராஜா பல்வேறு ஓவியங்கள் மற்றும் கலை வடிவங்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் முயற்சியை பாராட்டும் வகையில் கோவை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் கோவை பாபு யுஎம்டி ராஜாவை நேரில் சந்தித்து அவரது கலைத்திறமை மற்றும் சமூக அக்கறையுடன் மேற்கொண்டு வரும் பணிகளை பாராட்டினார். மேலும் யுஎம்டி ராஜாவின் படைப்புகள் இளைஞர்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை கலை மூலம் வெளிப்படுத்தும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோவை பாபு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ரசிகர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதால் ஒகேனக்கல் பகுதி முழுவதும் விழா கோலமாக காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வார இறுதி விடுமுறை நாளான இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களுமான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மாநிலமிருந்தும் மக்கள் குடும்பத்துடன் ஒகேனக்கலில் குவிந்தனர். ஒகேனக்கலில் நீர்வரத்து சீராக உள்ளதால் அருவியின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் பரிசல் சவாரி செய்ய அதிக ஆர்வம் காட்டி சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளதால் நல்ல வியாபாரம் நடைபெறும் என வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து உள்ளதால் அப்பகுதி முழுவதும் விழா கோலம் போல் காட்சியளிக்கிறது. விருதுநகரில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னிலையில் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவு மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அக்கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மாரிக்கனி தலைமையிலும் விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னிலையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். குன்றத்தூர் செல்லும் வழியில் தரைப்பாக்கம் சர்வீஸ் சாலை அருகே அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதாக கூறி மது பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அண்மையில் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் ஒரு சில மதுபான கடைகளில் அரசின் அறிவிப்பை பின்பற்றாமல் கூடுதலாக பணம் வாங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் குன்றத்தூர் செல்லும் வழியில் தரைப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையில் அப்பகுதியை சேர்ந்த மது பிரியர்கள் வழக்கமாக மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். இந்த கடையில் ஸ்கேனர் மிஷினை பயன்படுத்தாமல் டாஸ்மாக் ஊழியர்கள் மது விற்பனை செய்வதாகவும் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் ஊழியர்கள் எடுத்து வருவதாகவும் மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மதுக்கடையில் பீர் வழங்கப்படுவதில்லை என்பதால் பாரில் பீர் பாட்டில் ரூபாய் 40க்கு விற்கப்படுவதாகவும் கூறி மது பிரியர்கள் டாஸ்மாக் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த மாங்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுடன் நடவடிக்கை எடுப்பதாக கூறி மது பிரியர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். ஓகேங்களா, அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திருப்பி உட்காந்து அதே மாதிரி உட்காந்து இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்றது பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு கண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர்ன்றது அறிவிச்சார். காவல்துறை நேரடி கட்டுப்பாடுல இருக்கணும் அறிவிச்சார். ஓமனில் தவித்து வரும் தனது தாயாரை தாழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறையை சேர்ந்த குல்ஷாவின் மகன் மாலிக் பாக்ஷா மகள் சர்மிளா பேகம் ஆகியோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருமணஞ்ச வீதி எம்ஜிஆர் காலனியில் குல்ஷார் என்கிற ஹஜர் நிஷா என்பவர் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் தனது கணவர் கூலி தொழிலாளி என்பதால் குடும்பத்தின் வறுமையை போக்க குல்ஷார் என்பவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஓமன் நாட்டில் வீட்டு வேலை செய்வதற்காக சென்றார். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் தங்கியிருந்த இடத்தில் தீ விபத்தில் ஏற்பட்டதில் குல்ஷாரின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் தீயில் கருகி சாம்பலாகின. இதனால் கணவர் உயிரிழந்த நிலையில் இறுதி மரியாதை செய்வதற்கு கூட
தாய்நாடு திரும்புவதற்கு முடியாமல் குல்ஷார் தவித்து வந்தார். மேலும் ஓமனில் நிலையான வேலை இல்லாததால் குடும்பத்திற்கு பணம் அனுப்புவதும் தடைப்பட்டுவிட்டது. இந்நிலையில் ஓமனில் தவித்து வரும் தனது தாயாரை தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குல்ஷாவின் மகன் மாலிக் பாக்ஷா மகள் சர்மிளா பேகம் ஆகியோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். காசு பணம் எதுவுமே எங்களுக்கு எங்க அம்மா அனுப்ப முடியல. எங்க அப்பாவும் இல்லை, எங்க அப்பா தவறிட்டாங்க. தவறி எங்க அம்மா அப்பயும் எங்க அம்மா பார்க்க முடியாம சூழ்நிலை இதாயிடுச்சு. என் தம்பி இப்போ இதான பிறகுதான் அவன் வேலை பார்த்து தான் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கான், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எங்க அம்மாவை கொஞ்சம் சீக்கிரமா மீண்டும் கொஞ்சம் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதற்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய உயர் இரத்த அழுத்தம் சங்கம், தமிழ்நாடு மாநில உயர் இரத்த அழுத்த சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஆகியவை இணைந்த உயர் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக கண்டறிதல் மற்றும் அவற்றை நிர்வகித்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர் நரசிங்கன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்தின் பாதிப்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் கடுமையான சிக்கல்கள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிதல் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்தியாவின் முன்னணி மருத்துவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீங்க முன்னாடி பிளாடர் எவாக்குவேட் பண்ணிருக்கணும், யூரின் போகாம செக் பண்ணக்கூடாது, பிபி இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பிளட் ப்ரெஷர் எடுத்தீங்கன்னா அப்போ கரெக்டான பிளட் ப்ரெஷர் வரும். அந்த பிளட் ப்ரெஷர் ரீடிங்கை நோட் பண்ணிட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது தான் அவருடைய ஆஃபீஸ்ல இருக்க பிளட் ப்ரெஷர் மெத்தனையும் பார்ப்பாரு. இதையும் வச்சு அதையும் வச்சு பார்த்துட்டு ஒருவேளை சந்தேகமா இருந்தா பிளட் ப்ரெஷர் கரெக்டா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் ஒன்று இருக்கு. குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து கவுண்டன்னிய ஆற்றில் அமைக்கப்பட்ட திருவிழா கடைகளை ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு கவுண்டன்னி ஆற்றில் திருவிழா கடைகளை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் வந்து செல்கின்றனர். இதனிடையே குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து கவுண்டன்னிய ஆற்று பகுதியில் அமைக்கப்பட்ட கடைகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என ஆய்வு செய்தார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்துவை பார்த்த பெண்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆய்வின் போது தாவேகா தொகுதி பொறுப்பாளர் இளங்கோ, செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதுரை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த பிரகாஷின் குடும்பத்தினர் காரில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது கார் பாலத்தின் மீது மோதி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு காரில் மீண்டும் மதுரை நோக்கி திரும்பினர். கார் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் ஐயாப்பட்டி பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தின் காரில் பயணித்த 5 பேருமே சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காரின் இடுபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரை அண்ணாநகரை சேர்ந்த பிரகாஷ், சென்னை சூளமேட்டை சேர்ந்த வெங்கடேஷ், ஆஷா, சுலேக்ஷனா, வசந்தா ஆகியோர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நான் அரசியலுக்கு வந்திருந்தால் வென்றிருப்பேன். அரசியலில் நான் இல்லாத போது எனக்கு ஏன் விஜய் மீது பொறாமை ஏற்படுகிறது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. அமமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். டிடிவி தினகரன் திட்டவட்டம். பிரதமரின் கட்டுப்பாடுகள், அறிவுரைகள் மக்களை பதற்றமடைய செய்கிறது. நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. அடிப்படை புரிதலே இல்லாமல் ரூபாய் 10.5 லட்சம் கோடி கடன் என்ற மாய பிம்பத்தை உருவாக்குகிறார் அமைச்சர் கீர்த்தனா. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் விபரீத முடிவு. அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.